ஹைபர் போருக்கு போகிறாங்க. ஹைபர் போருக்கு போனால் ஒரு நேரத்தில் வந்து அவர்களுக்கு சாப்பாடு பிரச்சனை வருது. அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, இந்த நாட்டு கழுதை இருக்குதானே, நாட்டு கழுதைன்னா வீட்டிலேயே வளர்ப்போமே, வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய கழுதைகள், இந்த கழுதைகளை அறுத்து சாப்பிட்றாங்க. அப்போ ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறாரு, நபிகளாரத்தில் வந்து அல்லாஹ்வின் தூதரே கழுதைகளாக அறுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறார். நபிகள்னாக்க அமைதியாக மௌனமாக இருக்கிறாங்க, ஒன்றும் சொல்லலை. ரெண்டாவது தடவையும் அதே நபித்தோழர் வந்து அதே சொல்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே நாட்டு கழுதையை போட்டு அறுத்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிறாரு. ரெண்டாவது தடவை அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்டா வஹி வரல, சுயமாக நபிகள் நாயகத்துக்கு எதுவும் சொல்ல முடியாதே, வஹி வராததுனால மௌனமாக அமைதியாக இருக்கிறாங்க. மூணாவதா என்ன சொல்றா தெரியுமா, உஃப்னியத்தில் ஹுமுரு, அல்லாஹ்வின் தூதரே எதையெல்லாம் இதுவரைக்கும் எந்த நாட்டு கழுதைகளை அறுத்தாங்களோ அவைகள் அனைத்தையும் ஆக்கி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் சமைச்சதெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் வகி வருது. நபிகள் நாயம் சொல்றாங்க, அமர முனாதியின் ஃபனாதா ஃபின்னாசி, உத்தர அனுப்புறாரு, போங்க மக்களுக்கு மத்தியிலே போய் இந்த செய்தியை நீங்க சொல்லுங்க. என்னது, இன்னல்லாஹ வ ரசூலஹு யன்ஹயானிக்கும் அன் லுஹூமில் ஹுமுரில் அஹ்லியா, நாட்டு கழுதையை சாப்பிடுவதை விட்டும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களை தடுத்து விட்டார்கள். இந்த செய்தியை அந்த மக்களுக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு நபிகள் நாயம் சொல்றாங்க. இதுல முக்கியமான பாடம் என்ன தெரியுமா, ஃபஉக்ஃபியத்தில் குதூரு ஐன்ஹா லதஃபூரு பில் லஹ்மி, இந்த செய்தியை சொல்லும் பொழுது சட்டில வந்து இறைச்சி கொதிச்சிட்டு இருக்குது. இந்த சட்டம் நேற்று அந்த சாராயம் மாதிரி தான், குடிச்சிட்டு இருக்கும்போது அல்லாஹ் தடை செஞ்சானா இல்லையா, உடனே கொட்டினாங்களா இல்லையா, அதே போல இறைச்சி கொதிச்சிட்டு இருக்குது. அடுத்த கட்டம் என்ன, கீழே இறக்கி சாப்பிட்றது மட்டும்தான். ஒரு இறைச்சி சமைக்கிறேன்னா, அதுவும் யுத்தத்துக்கு போறாங்க, யுத்தத்துக்கு போறோம்னா பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் போவாங்க, அவ்வளோ பேருக்கும் சமைக்கிறேன்னா சின்ன வேலையா, அந்த கழுதையை பிடிச்சி அறுத்து அதை சுத்தப்படுத்தி இறைச்சி வெட்டி அடுப்பை மூட்டி எவ்வளோ வேலை இருக்குது. அந்த ப்ரொசஸிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் கடைசியாக சாப்பிட்றது. அப்போ எவ்வளோ மாச்சல் பட்டு இருப்பாங்க, மாச்சல் பட்டு இறைச்சி கொதிச்சிட்டு இருக்குது, அடுத்த கட்டம் சாப்பிட்றது தான். இந்த தடை வந்த உடனே ஃபஉக்ஃபியத்தில் குதூரு, சட்டிகள் எல்லாம் அவ்வாறே கவிழ்க்கப்பட்டன. வைன்னஹா லதஃபூரு பில் லஹ்மி, இறைச்சி அப்படியே சட்டியில் கொதிச்சுக்கிட்டே இருக்கு, இறைச்சி சட்டியில் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. அல்லாஹ் தடுத்துட்டான். இதுக்கு பிறகு எப்படி நம்ம சாப்பிட்றது, நம்ம இவ்வளவு நேரம் பட்ட கஷ்டத்தை யோசிக்கிறதா, அல்லாஹ் தடுத்தனன்றது யோசிக்கிறதா? மூமினாக இருந்தா எதை யோசிப்பான், தான் பட்ட கஷ்டத்தை யோசிக்க மாட்டான், அல்லாஹ் தடுத்துட்டான். முதலாவது அவன் அல்லாஹ் தான் அவனுக்கு முதலாவதாக இருக்குமே ஒழிய தான் பட்ட கஷ்டம் முதலாவதா இருக்காது. ஆனா இன்றைக்கு என்னையும் சரி உங்களையும் சரி யோசிச்சு பாருங்க, எப்படி முஸ்லீம்கள் இருக்கிறோம். அல்லாஹ் தடுத்துட்டான் என்று சொல்றோம், ஆனா ஒரு அச்ச உணர்வு வருதா, ஒரு பயம் வருதா? இன்னமுல் முஃமினூன அல்லதீன இதா துகிரல்லாஹ், மூமின்களுக்கு அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுகும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். எத்தனை பேருக்கு நடந்து, இப்ப நான் அல்லாஹ்ண்ட எத்தனை பேருக்கு நடந்துச்சு? வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய வசனங்கள் ஓதி காட்டும் பொழுது ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்களுடைய இறைவனின் மீதே அவர்கள் சார்ந்திருப்பார்கள், இறைவன் மீதே தவக்குள் வைத்திருப்பார்கள். அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய அந்த தக்வாக்கு இலக்கணம் சொல்றான். அப்ப நாங்க வந்து இந்த மாதிரியான காரியத்தை பல வருடங்களாக செஞ்சுட்டு இருக்கிறீங்களே அப்பா, அல்லாஹ் தடுத்து இருக்கிறான்னு சொல்லி குர்ஆன் வசனங்கள் ஆதாரமா காட்டுறோம், ஹதீஸ் ஆதாரமா காட்டுறோம். சமிஅனா வஅதஅனா, செவிமெடுத்தோம் கட்டுப்பட்டோம் எத்தனை பேர்ட்ட இருக்குது? சண்டைக்கு வாரான், சிலாக்கள் வெட்டப்பட்டு குத்தப்பட்டு மரணிச்சாங்க, சிலாக்கள் மாசக்கணக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. எதுக்கு? நீங்க செய்யறது மார்க்கம் இல்லப்பா, நீங்க செய்யறது மார்க்கம் இல்ல, அல்லாஹ் தடுத்து இருக்கிறான்னு சொல்லி ஆதாரபூர்வமான செய்தியை காட்டினதுக்கு பிறகும் அது இப்படி எங்களோட உம்மா அப்பா இத்தனை வருஷம் செஞ்சுட்டு வராங்க, எங்களோட தெருவில் இருக்கிற அவ்வளோ பேரும் செய்யறாங்க, ஊரே சேர்ந்து செய்து அதுக்கு முன்னுக்கு நின்று லீடர்ஷிப் யாரு? மௌலவி தான் பண்றாரு. அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா போட்டு அடிக்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு செய்தி சொல்லப்பட்டா முதலாவது வந்து உண்மையிலேயே அல்லாஹ் தான் அந்த செய்தியை சொன்னானா சிந்திக்கணும். ரெண்டாவது அல்லாஹ் அந்த செய்தியில இவர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த கருத்தை தான் அந்த செய்தி கொடுக்குதா சிந்திக்கணும். ரெண்டும் சரியா வந்துட்டா உடனே கட்டுப்பட்டுறோம், அவன் தான் மூமின். இந்த குணாதிசயங்கள்ட்ட இல்லைங்க சஹாபாக்கள். உகது மலையளவுக்கு தங்கத்தை கொடுத்தாலும் என்னுடைய நபித்தோழர்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடுக்கக்கூடிய தர்மத்துக்கு ஈடாகுனாங்க ரசூலுல்லாஹ். இதுதான் அவர்களுடைய இந்த குணாதிசயம் தான்.
பாவத்தில் ஊறி போன அந்த நபித்தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அடுத்த செகண்ட் செவிமெடுத்தோம் கட்டுப்பட்டோம், அல்லாவுடைய தூதரும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கண்டா அடுத்த நிமிஷம் சரண்டர். அதனால தாங்க அவங்களுடைய அந்தஸ்தை எங்களால் அடைய முடியாமல் இருக்குது. அப்போ இது புகாரியில் 4199வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தியை கவனிங்க.